வணக்கம். அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் உண்ணாமலையார் நல்லால நல்லா இருக்கணும், அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். கண்டிப்பா நம்ம இந்தியாவில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த வெயில் காலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கடுமையான வெயில் அடிக்குது. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி அடித்த வெப்பநிலையை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக தான் இந்த ஆண்டு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயில் காலத்தில் வயசானவங்க, குழந்தைங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் வீட்டிலே இருங்க, பாதுகாப்பாக இருங்க. அத்தியாவசியமான வேலை இருந்தால் மட்டும் வெளியில் வாங்க. அனாவசியமான வேலைகளுக்கு வெளியில் போயிட்டு இந்த வெயில் காலத்தில் உடம்பை வீணாக்கிக்காதுங்க. எங்கே பார்த்தாலும் அம்மை போடுது, சிக்கன் பாக்ஸ் வருது, நிறைய இந்த வெயிலால் உடம்பு சரியில்லாமல் உஷ்ணத்தால் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதனால் இந்த வெயில் காலத்தில் தயவுசெய்து எல்லாரும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அதிகபட்சம் இந்த வெயில் நேரத்தில் நீங்கள் எல்லாரும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருங்க. முக்கியமாக குழந்தைங்க மற்றும் பெரியவர்கள் இவங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் மே மாதம் 2ஆம் தேதி ஆட்டோவில் சுமார் ஒரு 200 பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம். அந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் வரும், பாருங்க. அதே போல் அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நேரத்தில் அளவு கடந்த வெயில் அடிக்குது, எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்னதான் ஃபேனே போட்டுட்டு இருந்தாலும் வேர்த்து கொட்டுது. உள்ளே இருக்கும்போதே வெளியில் போகிறவங்களுக்கு நெருப்பாக கொதிக்குது. உடம்பு உஷ்ண நிலை அதிகமாகி நிறைய பேருக்கு நிறைய பக்க விளைவுகள் வருது. ஸோ அதனால் இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன? இந்த அக்னி நட்சத்திரம் நம்ம இந்து தர்மப்படி இதில் ஒரு கதை இருக்குது, புராண கதை. அந்த கதை எந்த விளக்கத்தை குறிப்பிடுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. தென்மேற்கு பருவ காலத்திற்கும் வடகிழக்கு பருவ காலத்திற்கும் இடைப்பட்ட சூரியனுடைய அந்த பயணத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் பூமியானது நீள்வட்ட பாதையில் சுற்றுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூமியானது அது சுத்தும் போது சூரியனுக்கு மிக அருகில் போயிட்டு வர அந்த 21 நாட்களை தான் நம்ம அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோங்க. இது நம்ம இந்து புராணத்திலையும் நம்ம இந்து தர்மத்திலையும் பஞ்சாங்கத்திலையும் தான் சொல்லப்படுது. ஆனால் சயின்டிஃபிக்கலாகவும் அறிவியல் பூர்வமாகவும் வானிலை அறிக்கை அவங்களாம் கேட்டால் இல்லைங்க, அக்னி நட்சத்திரம் அப்படிலாம் சயின்டிஃபிக்கலாக எதுவும் சொல்லலை. மே மாதத்தில் பொதுவாக வெயில் அதிகமாக இருக்கும் இந்தியாவில். ஸோ அதனால் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிய கண்டம், இந்தியா, அது எல்லாமே சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னு மட்டும் சொல்லுவாங்களே தவிர, ஹிந்து தர்மப்படியும் நம்ம பஞ்சாங்கப்படியும் அக்னி நட்சத்திரம்ன்றது 21 நாட்கள். அதாவது சித்திரை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து தொடங்கி வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திர காலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பூமி சூரியனுக்கு மிக அருகில் போயிட்டு வரத்தால இங்கே அதிகமான வெப்பநிலை பதிவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும், பூமி தான் சூரியனை சுற்றி வரும் நீள்வட்ட பாதையில். அப்படி சுற்றி வரும்போது சூரியனுக்கு மிக அருகில் பூமி சுத்தர இந்த நேரத்தை தான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறாங்க. இது சூரியனுடைய ஒளி பூமி மேலே செங்குத்தாக நேராக விழும் இந்த 21 நாட்கள், அதிகபட்சம் 25 நாட்கள். ஸோ அதனால தான் வெப்பநிலை 0.5 டிகிரியிலிருந்து அதிகபட்சம் 4 டிகிரி வரைக்கும் இந்த கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரத்தில் அதிகமாகுது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. பஞ்சாங்க பிரகாரம் இந்த புராண கதைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்னி பகவானுக்கு கடுமையான பசி. அவருடைய பசி எதை சாப்பிட்டாலும் அவருடைய பசி தீரலை. ஸோ அவர் பிரம்மதேவன் கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, கடுமையான பசி எடுத்துக்கிட்டே இருக்கு, எதை சாப்பிட்டாலும் என்னால் பசி தீர மாட்டேங்குதுன்னு. பிரம்மதேவன் என்ன சொல்கிறாருன்னா, மிகப்பெரிய ஒரு காடு, அது யமுனை நதி கரையில் இருக்கு, அந்த காட்டை நீ விழுங்கினா உனக்கு பசி ஆறிடும் அப்படின்னு பிரம்மதேவர் அக்னி பகவான் கிட்ட சொல்றாரு. ஸோ இதை கேட்டுட்டு அக்னி பகவான் அந்த யமுனை நதி கரையோரம் இருக்கிற அந்த வனப்பகுதியை அவர் சாப்பிட்றதுக்கு போறாரு. அப்படி போகும்போது அந்த வனப்பகுதியானது இந்திர பகவானுடைய சாபத்தால ஆனது. அந்த வனப்பகுதி அக்னி பகவான் சாப்பிட போறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்திரன் அக்னி பகவான் சாப்பிடும் போதே மழை பொழிய வச்சு அக்னி பகவானை சாப்பிட விடாம பண்றாரு. இப்படி அவர் பண்ணிட்டு இருக்கும் போது கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் அந்த காடு ஆள்றதுக்காக, அந்த காட்டுடைய நிலத்தை ஆள்றதுக்காக பார்க்கறதுக்கு போறாங்க. ஸோ அப்படி போகும்போது
கிருஷ்ண பகவான் கிட்ட அக்னி பகவான் முறையிடுறாரு. இந்த மாதிரி என்னுடைய கடுமையான பசியில் இருக்க, என்னுடைய பசிக்கு வந்து இந்த காடு தான் உணவு, இந்த காட்டை நான் உண்டனா என்னுடைய பசி ஆறிடும் அப்படின்னு பிரம்மர் சொன்னாரு. ஆனா இந்த காட்டை இந்திரன் வந்து சாப்பிட விட மாட்டேன்றாரு. அவருடைய சாபத்தால உருவான காடுன்றதால நான் சாப்பிட போனாலே மழையை பொழிய வச்சு என்னுடைய பசியை அதிகமாக்கிட்டே இருக்காரு, என்னால் இந்த காட்டை சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட அக்னி பகவான் முறையிடுறாரு. அப்போ கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாருன்னா, பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனன் கிட்ட இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது அர்ஜுனன் தன்னுடைய வில்களால ஒரு லட்சக்கணக்கான வில்களை வந்து அப்படியே வானத்தில் வந்து ஒரு கூரை மாதிரி அந்த காட்டு சுற்றி அப்படி ஒரு கூரை ஷெட்டு மாதிரி அமைச்சிடுறாரு. அக்னி பகவானை இந்த காட்டுடைய அனைத்து தாவரங்கள் மரங்களையும் நீ போய் சாப்பிடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அக்னி பகவானும் போயிட்டு வேக வேகமாக அந்த காட்டை சாப்பிட்றாரு. அப்படி அந்த காட்டை கீழே இருந்து பூமியிலிருந்து சாப்பிட்ற அந்த நேரம் 7 நாள் கொஞ்சம் வெப்பநிலை கொஞ்சம் லைட்டாக தொடங்கும். அந்த பூமியிலிருந்து கொஞ்சம் மேலே அந்த நடுப்பகுதியில் அவர் சாப்பிடும் போது அடுத்த 7ஆவது நாள் அளவு கடந்த வெயில் அதிகமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்த 7ஆவது நாள் அவர் அங்கே இருக்கிற பாறைகள் அது எல்லாமே சாப்பிடும் போது வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ அப்படிதான் இந்த 21 நாட்களை அக்னி நட்சத்திர நாட்களாக கணக்கு பண்ணியிருக்காங்க. சூரியனுக்கு அந்த பூமியோட ஒட்டி அந்த காட்டில் இருக்கிற தாவரங்களை அவர் சாப்பிடும் போது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். அப்புறம் மிடில் இருக்கிற அந்த தாவரங்களை அவர் சாப்பிடும் போது அளவு கடந்த வெயிலாக இருக்கும். அப்புறம் அந்த அடுத்த 7ஆவது நாள் அந்த இருக்கிற பாறைகள்லாம் சாப்பிட்றதால வெயில் கொஞ்சம் அந்த பாறைகள்லாம் உள்ளே போய் கொஞ்சமாக குறையும் அப்படின்றதுக்கு இந்த புராண கதையில இந்த காலகட்டத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் 21 நாட்கள் அப்படின்னு நம்ம புராணத்துல சொல்றாங்க. ஸோ இப்படி அவரு அந்த காட்டை சாப்பிடும் போது அந்த அக்னி நட்சத்திர காலத்துல 21 நாட்கள் நம்ம வந்து எதுவும் செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன் எனக்கும் தெரியல. ஸோ அதனால இந்த இடைப்பட்ட காலத்துல அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு நம்ம இந்து வரலாறுல சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி சயின்டிஃபிக்கலாகவும் பூமி வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகிறதாலையும் அக்னி நட்சத்திர காலம் வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான். எனக்கு உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க. இது நான் பார்த்து கேட்டு படித்து பார்த்த விஷயங்களை என்னால் தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா தெரிஞ்சாலும் கமெண்டில் போடுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது கமெண்டில் நீங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அக்னி நட்சத்திரத்தை பற்றி அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும். பாதுகாப்பாக இருங்க. வெயில் காலம் பாதுகாப்பாக இருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா, இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையும் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும். அன்னதானத்துக்கு உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையும் சார்பாக அன்னதானத்தை உதவி பண்ணவும் நல்லா இருக்கணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம் நல்லா இருக்கணும். எல்லாரும் பார்த்துப்பாங்க. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடுங்க. அண்ணாமலையார் கரோகரா. தாத்தா வாங்க. என்ன ஊருங்க. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா, இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையும் சார்பா அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும். உதவி பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். தாத்தா சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாப்பிடு சாப்பிடு. எங்க போயிருக்காருண்ணா? சிவாய நமக. சிவாய நமக. கொடுத்துருங்க ஐயாட்ட. தாத்தா, இந்த வெயிலுக்கா போட போறாதா? ஜர்கின் வெயிலுக்கா போட போற? அதுதான் எடுத்து பார்த்துன்னுக்கிறியா? தாத்தா யார் கொடுத்ததா?
சிவாய நமக. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலை அருளால் அன்னதானம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கணும். இன்னொரு சாப்பாடு வேணுமா? குழம்பே கொடுத்துட்டா? இதுக்கு 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 குழம்பு வேணுமா? சரி சரி, சாப்பிட்றீங்களா? ஐயா இளமரன் சாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி சரி. நமச்சிவாயம். அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மனு கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. கொஞ்சம் போலையா? நேல் தேடி போல போயிட்டு வந்துட்டேன், மேலே சுற்றிட்டு வந்தேன். எத்தனை மணிக்கு போனீங்க? காலைல 6 மணிக்கு வந்து இப்போ தான் வந்து உட்காந்து. பரவாயில்லையே. எல்லாம் பின்ன அப்போ தான் அருள் வாங்கினேன். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னேன்? என்ன அருள் கேட்டுங்க? என்ன தர்மடியாக விழுது. எங்கே விழுதா? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா ஐயா. சாப்பிடுங்க, அன்னதானம் பண்ண நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒன்று வாங்கி போடுங்க. நடக்க முடியாது அவரால். மோர் சாப்பிடுவாரா, காரக்குழம்பு சாப்பிடுவாரா? வந்து கொடுங்க. சிவாய நமக்கு சொல்லி கொடுத்துருங்க. சரி சரி ஐயா. நமச்சிவாயம். ரொம்ப வெயில் ஐயா, அனல் காத்து வீசுது. ரொம்ப வெயில், 107 டிகிரியா. எல்லாம் வேணாமா? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க ஐயா. நல்லா இருக்கணும் எல்லாரும். வாங்க சாமி, சாப்பிட்றீங்களா? வெள்ளை சாதமும் குழம்பு, காரக்குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு. தாத்தா 1 2 எங்க போயிட்டாரு பையன்? குளிக்கிட்டு நீங்களும் போய் குளிச்சுட்டு வந்தீங்களா? ஓம் நமச்சிவாய். தாத்தா கீழே வச்சுட்டா? அவருக்கு எத்தனை மோர் வேணாமா? மோர் 1, காரக்குழம்பு 1 கொடுத்துக்கிறேன். செட்டா சாப்பிடு. ஓம் நமச்சிவாய். காரக்குழம்பு வேணாமா தாத்தா? சரி 1 எடுத்துறேன். மோர் தரேன். அப்புறம் வெள்ளை ஆயிட்டியா? வெள்ளை ஆயிட்டுக்கிறியா? சரி தாத்தா சாப்பிடுங்க. சரி வெயில நில்லு, கொஞ்ச நேரம் தலை காஞ்சிடும். சாப்பிடு. ஐயா ஆமா. சிவாய நம. நமச்சிவாய். நான் 1 2 அண்ணாமலையார் கரோகரா. இருக்கத்தெல்லாம் குத்துட்டுமா? இறக்கி வச்சுட்டு போயிட்டா? அப்படியா? அப்பனா பாப்பேன் நானு. தக்காளி சாதம் புளி சாதம் சாப்பிட்டு இருந்தா இவரே அங்க கோத்து விடுற பாவன். எல்லாரும் என்ன போட்டு விடுங்க அவர்கிட்ட. ஐயா இந்த ஏரியா டான் ஐயா. நீ இந்த ஏரியா டான். உன்னை கேட்காம ஒரு அணு கூட ஆசையாதுனாங்க. சிவாய நம்ம போட்டு வறுத்து ஒன்று ஐயா. மோரா குழம்பு ஐயா? மோரா. நமச்சிவாய். பார்த்து மோரை மட்டும் பிடிச்சிங்க. ஏன்னா போயிட்டு வரட்டுமா? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. இது வந்துருங்க ஐயா, ஓரமாக வந்துருங்க. தாத்தா உங்களுக்கு 1 2 திருவள்ளுவர் போட்டு போடலையா? வரண்ணா. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. பார்த்து முடியுமா சாமி? உங்களுக்கு மோரா குழம்பா? சாப்பிடுங்களா? 2 கலர். சிவாய நமக்கு. உங்களுக்கு மோர் மட்டும். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. சாமி நமக்கு எத்தனை? ஒரு 6 7 கொடுக்கட்டுமா? அண்ணாமலையார் கரோகரா. ஊருக்கு வேணுமா? ஊருக்கு மோர் 1 ஐயா. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. வாங்க ஐயா. 2 ஐயா. இல்லை ஐயா, ஒயிட் ரைஸ் தான். 1 வெண்டைக்காய் கார குழம்பு, 1 மோர். சந்தோஷமா சாப்பிடுங்க, கலந்து சாப்பிடுங்க. சாமி உங்களுக்கு? 1 ரைஸ் ஐயா, மோர் ஐயா. சரிங்க. சிவாய நமக. சிவாய ஐயா. உங்களுக்கு? மோர் மட்டும் ஐயா. சிவாய நமக. சாப்பிடு. மோரா குழம்பா? நீனா மோரா குழம்பா? மோர் குழம்பு. வெண்டைக்காய் கார குழம்பு. நமச்சிவாய். சாமி உங்களுக்கு எத்தனை?
ரெண்டா? உண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. பத்திரமா பிடிச்சிங்க, உடஞ்சிட்டு போகுது. சாமி ரெண்டா? சிவாய நம, சிவாய நம. ஐயா உங்களுக்கு ஐயா ரெண்டா? நமச்சிவாய், நமச்சிவாய். குருஜி வாங்க ஐயா. பொண்ணு தானே? எப்படி கொடுத்தாலும் ரெடி. சிவாய நம்ம. ஊர் வேணுமா ஐயா? கொடுத்தாலும் நல்லதுதான். பூண்டா? ஐயா வாங்க ரெண்டு. என்ன குருஜி விசேஷம்? வெயில் போய் பயங்கரமா அடிக்குது. ஊருக்கு வேணுமா? ஓம் நமச்சிவாயா. உடம்பே தாங்க முடியல ஐயா, எங்களாலே முடியலப்பா. வயசானவங்க என்ன பண்ணுங்க முடியல. பூண்டே இல்லையா ஐயா? வந்துச்சு வந்துச்சு. நமச்சிவாய். சரிங்க ஐயா, பத்திரமா இருங்க. தம்பி ஒன்றா ரெண்டா? நமச்சிவாய், நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஆளுக்கு ஒரு கொட்டா போட்டீங்க. ஆமாங்க. சிவாய் நம்ம நமச்சிவாய். பார்த்து பாருங்க. ஏன்னா ஆளுக்கு ஒரு கொட்டா போட்டீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசா போட்டு ஒண்ணா இருக்கலாம்ல. இருக்க முடியல, கச்ச கச்சன்னு இருக்குது. சிவாய நம்ம, சிவாய நம்ம. சாப்பிடுங்க ஐயா. அந்த ஊருக்கு வேணுமா? சரி சாப்பிடுங்க. சரி சரி. மோரா குழம்பா? ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஐயா பார்த்து எடுத்துன்னு போங்க. ஓம் நமச்சிவாய். இந்தாங்க ஐயா. உங்களுக்கு ஐயா? சாமி ரெண்டா? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. தாத்தா நமச்சிவாய வாழ்க. உடம்பு பரவாயில்லையா தாத்தா? வெயில் எப்படி இருக்குது? வெயில அடிக்கவே இல்லை. அது அடிக்கலையா ஒன்று? உங்கள் பக்கம் நல்லா தான் இருக்குது. வந்துடுறேன் நான் இங்கே. புரிசிலி ஐயா கூட இருங்க, பத்திரமா பார்த்துக்கு வருங்க. ரசம் இல்லை ஐயா, காரக்குழம்பு. நீங்கள் அவரை பார்த்துக்கிறீங்களா, அவர் உங்களை பார்த்துக்கிறாரா? உங்களுக்கு ரெண்டா வேணுமா ஐயா? ரெண்டா? மோர் ஒன்று, சார் ஒன்று. அப்படியா? சிவாய நம்ம, சிவாய நம்ம. சாப்பிடு ஐயா, சந்தோஷமா சாப்பிடு ஐயா. அப்படி வந்துருங்க ஐயா, ரோடு ஓரமா நிற்காதீங்க. உங்கள் சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். நமச்சிவாய. சாமி உங்களுக்கு எத்தனை? அண்ணா மலையாரு கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. சந்தோஷமா உங்களுக்கு ரெண்டா? எங்க ஐயா ஆளை காணோம்? நீங்க எங்கன்னா வெளியே போயிருந்தீங்களா? மதுரை. அங்கே எப்படி வெயில்? அங்கே பிச்சு பிச்சு எடுக்கும். தாத்தா உங்களுக்கு ரெண்டு. நமச்சிவாய். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன போயிட்டு விட்டோம், வேற என்ன விசேஷம்? சரி பத்திரமா இருங்க. கொண்டு விட்டு எங்க? கோயம்புத்தூர் போறியா? காஞ்சி போவோம், சூத்து காஞ்சி போவோம். அங்க குளுகுள் இருக்குதா? எல்லா ஏரியாவிலும் ஊட்டி ஊட்டி மாதிரி இருக்குதா? அங்க ஊட்டிலே எல்லா ஊர்லயும் அப்படிதான், உலகம் ஃபுல்லா அப்படிதான் வெயில். ஊட்டியில இருக்கவனே ஏன்டா ஊட்டிக்கு போகணும்னு நினைக்கிறான். அங்க அந்த மாதிரி அங்க மாறிட்டே இருக்கும். சரி போலாம், சாயங்காலமா போலாம். ரெடியா வரும். என்ன சாப்பிட்றீங்களா? மோர் தட்டுமா? இந்த பக்கம் வரமாட்டியா? சரி வாங்கிக்க. அப்படி சமைச்சு வாங்க, சாப்பிடுங்க ஐயா. போயிட்டு வரேன் ஐயா. வாங்க வாங்க. தாத்தா எப்படி இருக்கீங்க? எங்க ரொம்ப நாளாக ஆளை காணோம்? இல்லை தாத்தா, நாங்கள் பார்த்து 10 நாள் ஆகுது. ஒரு வாட்டி வண்டியில் போனீங்களா ஒருத்தர் கூட? அது இந்த கோயில் துர்வாசர் கோயிலாண்டா, அப்போ பார்த்தா அதே சரி. அதோட 3 தடவை வந்து நாங்கள் தான் கவனிக்கல. ஏன் தாத்தா வீட்டில் தான் வெயில் ஏன் வர? எங்களாலே முடியல, சின்ன பசங்களால முடியல. முடியல. விடமாட்டார் விடமாட்டார். சரி சாப்பாடு சாப்பிட்றீங்களா? மோர் தட்டமா? மோர். சரி தாத்தா
2 மோர் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து பொறுமையா போவோம். ஒரே ஒரு சாப்பாடு தட்டுமா? சரி சரி சரி, பத்திரம் போயிட்டு தட்டம். சரி சரி. ஏசி மாதிரி இருக்கு. குளு குளு குளுன்னு. வெண்டைக்காய் கார குழம்பு ஐயா. ஒரு குழம்பு போதும் இன்னைக்கு. அப்படியா? ஓகே ஐயா. நமச்சிவாய். அதிகமாக சாப்பிடக்கூடாது. சரி சரிங்க சரிங்க. அண்ணாமலை ஐயா இன்னைக்கு அண்ணாமலை உண்ணாமலை சார்பாக அன்னதானம் மூலியமா உதவி பண்ணவங்க நல்லா இருக்கும். செஞ்சவங்க நல்லா இருக்கணும். ஓம் நம சாமி. யூடியூப் பார்த்துக்கணும். ஓம் நம சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கும். ஓ நம்ம சாப்பிடுங்க ஐயா. பாசா சாமி வரல இருக்காரு ஒண்ணு ஐயா. மோரா குழம்பா? மோர் கொடு. தண்ணி மட்டும் ஓம் நமச்சிவாய். அப்படியே நான் தூக்கிறேன் ஐயா. உங்களுக்கு 2 அப்படி போட்டுருங்க. சிவாய நமக. நமச்சிவாய ஐயா. உங்களுக்கு 2. அப்படியா? சரிங்க ஐயா சரிங்க. ஆமாம், சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க ஐயா. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரோம். நமச்சிவாய். மோர் சாதம் அவ்வளோதான். ஒரு சாதம் மோர் தண்ணியா? ஆமாங்க சாமி. ஊருகா அதாச்சும் அதுதான் 100 ரூபா சொன்னேன். மாதுளம்பழம் போட்டுருந்தா 300 ரூபா சொல்லியிருப்பேன். குத்தியாச்சா? சரி சரி. குண்டு எப்படி உட்காந்து வராது ஐயா. பெரிய ஆளு. எப்படி உட்காந்து பாருங்க. சூப்பரா. ஒன்றா 2 சாப்பாடு எதுவும் வரலையாங்க? அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வந்துக்குது. ஓம் நமச்சிவாய். சிவாய நம. சிவாய நம. யாருக்கிட்ட குட்டியா? பார்த்து எடுத்துங்களா? கீழே பொட்டா கிடையாது சாமி. எல்லாருக்கும் 2 தாத்தா. ஓம் நமச்சிவாய். தாத்தா 1 வேணுமா 2 வேணுமா? சிவாய நம. ஐயா அப்படியே லைனாக நின்னீங்கன்னா நல்லா இருக்கும் ரோட்ல. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல